ஐயா திருமா அவர்களே, நீங்கள் திமுகவில் ஒரு தூணா இருக்கிறதும் திமுகவை நீங்கள் உடம்பு புடியா பிடிச்சிருக்கிறதையும் தமிழ்நாடே அறியும். ஆனால் அதே திமுக உங்களை எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே கூட்டணியில் இருக்கீங்க. என்னத்தை சொல்ல, இப்போ தேமுதிகவுக்கு கூட 10 சீட்டு கொடுத்து பக்காவாக உட்கார வச்சிருக்கு. ஆனால் திமுகவை உடும்பு புடியா பிடிச்சிருக்க உங்களுக்கு வெறும் 8 சீட்டை கொடுத்து அனுப்பிவிட்டுச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க வாழ்த்துறேன், அவங்க உசுருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு கணிச்சுலாம் சொன்னீங்கல்ல. பொற்கொடி மாதிரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்த அதிமுகவை வரவேற்கிறேன் என்று வேற சொன்னீங்க. இவ்வளவு சொன்ன நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிட போகிற திருவிக்கா நகரில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு போய் பிரச்சாரத்தை செய்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா ஐயா? அது மட்டுமா, சிறுத்தைகளே, உங்களது வாக்குகளை சிந்தாமலும் சிதறாமலும் திமுகவுக்கு போட்டுருங்க. திமுக வேட்பாளர் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பார்த்தா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் இரட்டை வேடம் போடுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா, கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோம்னு சொன்னீங்க. அதுக்கு காரணத்தையும் சொன்னீங்க. என்ன காரணம்? அங்கே ஏற்கனவே போட்டியிடுறவங்க அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர் தான், அதனால அவங்களுக்கு எகுத்தி நாங்கள் யாரையும் நிப்பாட்டலை அப்படின்னு சொன்னீங்க. இதை அன்புமணி ராமதாஸும் பாராட்டினார். திருமாவின் நல்ல மனசு இது அப்படின்னு அவர் பாராட்டி சொன்னார். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, கேவிக்குப்பம் தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு தான் விசிகா ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறுத்தைகள் ஓட்டு ஒன்று கூட சிதறாது, அதாவது திமுக வேட்பாளர்களுக்கு தான் விசிகாவினர் ஓட்டு போடுவாங்கன்னு முன்னால் நான் சொன்னது சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனால் கூட்டணின்னு வரும்போது நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி மாறி மாறி பேசுகிறீங்களே, என்ன ஐயா? கூட்டணித்தனத்தை மீறக்கூடாது என்று பேசுவது ஒரே குழப்பமாக இருக்குது. கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பேசுங்க ஐயா. சிறுத்தைகள் ரொம்ப குழம்ப போகிறாங்க.